மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தின் உவமைகளை குறித்து இயேசு பேசுறாரு. அதுல 33ஆம் வசனத்துல பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாக இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து 3 படி மெல்லிய மாவிலே முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தாள் என்று ஒரு உவமை என்று சொல்றாரு. 3 படி மெல்லிய மாவு என்று சொன்னால் ஆவி, ஆத்மா, சரீரம் அதை குறிக்கும். அதை முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தாள் என்று சொன்னால் நாம் முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுகிற வரைக்கும் தேவன் நம்மை காக்கிற அனுபவத்தை குறிக்கும். உதாரணத்துக்கு 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரமானது அப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாக இருக்கும்படியாக காக்கப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3 படி மெல்லிய மாவு என்பது ஆவி, ஆத்மா, சரீரம். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் அந்த ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றம் இல்லாமல் காக்கப்பட வேண்டும். சமாதானத்தின் தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவார் என்று பவுல் சொல்கிறார். குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படக்கூடிய அந்த அனுபவம் தான், முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படக்கூடிய அந்த அனுபவம் தான், அது முழுவதும் புளிக்கும் வரைக்கும் அடக்கி வைத்தால் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.